அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுடைய ஹை அண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் ஆர் பெரிய கேப் அப் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கேபிட்டலையும் சரி நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு உள்ளாகவே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்களே தவிர்த்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல் மொமெண்டம் பிஃபோர் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் மோர் தென் 250 பாயிண்ட்ஸே நமக்கு கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவல்லையே 24,052 அப்படிங்கிற லெவல்ஸ்லேயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஈவன் லோவும் கட் ஆக முடியாமல் ஹையும் கட் ஆக முடியாமல் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நாம் எதிர்பார்க்கறது 50% மொமெண்டம் தான். பட் கோல்டு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் வேணாலும் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் மேபி ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ். ஒரு 5 மினிட்ஸ் கூட இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 24,000 புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 244 எடுத்து ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 300 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் அதையும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் 1 மினிட் படி நிஃப்டி ஒரு புல் பேக் கொடுத்துருந்தாங்க. பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் இருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்ஸில் மோர் தென் 100 பாயிண்ட்ஸுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன்லேயே மார்க்கெட் மோர் தென் 500-600க்கு மேலேயே கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்ம லெவல்ஸான 53,968க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு T ஈக்குவல் டு N அப்படிங்கிற செட்டப்லேயே மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் இந்த லெவலில் இன்றைக்கி பிரேக் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய லோ ஆர் ஹை இதில் பிரேக் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருந்திருக்கும். பட் அந்த லோ ஹை க்ளோஸ் ஆக முடியாமல் இந்த இடங்கள் இந்த ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் இது மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட மார்னிங்கே நம்ம நியூ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறத ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எதனால் அப்படின்னா இது மாதிரி ஹியூஜ் கேப் அப் ஆர் ஹியூஜ் கேப் டவுன் இருக்கும் பொழுது அதுக்கப்புறமாக மார்க்கெட் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு ஒரு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து ஒரு ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனாலேயே நம்ம நியூ ட்ரேடர்ஸ் எக்ஸ்பெஷலி இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடை ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே இன்றைக்கி என்ட்ரு ஆகிறது ஒரு சேஃபான ஒரு ட்ரேடுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பரத் ஃபோர்ஜ் எல்லாமே மோர் தேன் 4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக்ஸ் மோர் தேன் 2%, மோர் தேன் 3 to 4 கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஃபார் இன்ட்ராடேயில். பர்டிகுலர் இன்ட்ராடேயில் இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இந்தந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும்
என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் டவுன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி 15 மினிட்ஸின் படி ஒரு பொசிஷனலாக ஒரு ஜாக்பாட் ரேட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். அரௌண்ட் ஒரு 365 பேங்க் நிஃப்டி மோர் தேன் 690 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நியர் டு டபுள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் அதுலேயும் நம்ம ஹோல்டில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பிஎன் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு T ஈக்குவல் டு என் செட்டப்பில் வந்திருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ரிமெம்பர் டுடே நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் ஆப்ஷன் ட்ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அந்த மொமெண்டம் இல்லை அப்படிங்கும் பொழுது மார்க்கெட் கூட போய் நம்ம ஃபைட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டேவை நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய எமோஷனலையும் சரி நம்மளுடைய கேபிட்டலையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த மார்னிங்கே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ இது மாதிரியான மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய டூல் வந்து நமக்கு கொடுத்த என்ட்ரி வந்து அரௌண்ட் ஒரு 244 நம்ம எடுத்த என்ட்ரி மோர் தேன் 304 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. அண்ட் இது வீக்லி லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் வீக்லேயே வந்து இந்த மண்டே டு இந்த ஃப்ரைடே 5th மே டு 9th மேக்குள்ளே மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகலாம், எந்த லெவல் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு டவுன் ரேஞ்சான இந்த 23,363 அரவுண்ட் இந்த நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. 23,963 அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ ஒரு 15 மினிட்ஸ் கூட இதுக்கு கீழேயோ இல்லை மேலேயோ வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்க முடியாமல் அந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் சரி அந்த ஃபஸ்ட்டு டவுன் ரேஞ்சை பிரேக் ஆகிட்டும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த வீக் அப்படிங்கிறது வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த ஹை எந்த லோ வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச் அது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஈவன் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சுமே நெக்ஸ்ட் டே நாளைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த லோ எந்த ஹை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இது நம்ம 5th மே டு 9th மே ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண ஒரு லெவல் 23,963 வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் அரவுண்ட் பேங்க் நிஃப்டியும் இது மாதிரி நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டினுடைய கால் நல்ல ஒரு ஹையில் இருக்கும் பொழுதே நம்ம 80% வந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம மெம்பர் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து அந்த ஹை அதுக்கப்புறமாக போகல. நல்ல ஒரு குட் எக்ஸிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நம்பர்ஸ்க்கு மேலே. அண்ட் ஈவன் 1 மினிட் படி ஒரு 10:23 நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா 1 மினிட் படி நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இது. இந்த இடங்களில் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் சின்ன ஸ்டாப் லாஸில். இதுவும் நம்ம இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரி அப்டேட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அகெயின் வந்து நிஃப்டி ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அரவுண்ட் வந்து எவ்ரி டைம் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுறாங்க பேஸ்ட் ஆன் த சிக்னல் அப்படின்னா நமக்கு புல் பேக் ஃபார் ஷார்ட், அண்ட் பையில் இருந்தாங்க அப்படின்னா புல் பேக் ஃபார் லாங். இந்த இடங்கள் வந்து டச் ஆகும் பொழுது இது புல் பேக் ஃபார் ஷார்ட். இந்த இடத்துல நம்ம அகெயின் ஒரு இன்ட்ரா டேயில் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்பவே சின்னதாக இருந்திருக்கும். நம்ம ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம இந்த டவுன்ஃபால் கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டூல் படி. இது பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி லெவல்ஸ். எக்ஸாக்டாக 5th மே வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆனது அப்படிங்கிறது இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு 2 டைம்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டவுன் ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் டவுன்லேயே மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்காங்க. நம்மளுடைய வீக்லி ரேஞ்ச் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே நமக்கு வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. இது மாதிரி எவ்ரி அப்டேட் வந்து நமக்கு மார்க்கெட் மொமெண்டம்க்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் வீக் மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21st
அண்ட் 23rd ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இனிமேல் ஃபர்தராக நமக்கு நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 23,200 அண்ட் 23,000 வரைக்குமே மார்க்கெட் நமக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவாக நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைட் பார்த்து மூவ் ஆகிட்டு இருந்தாலும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக 23,200 23,000 வரைக்குமே நமக்கு வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டூல் பேஸ்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எவ்ரிடே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் அதுதான். அந்த 23 அப்படிங்கிறது நம்ம டூலினுடைய சப்போர்ட். அந்த இடங்கள்லேருந்து ஒரு டே சார்ட் வந்து புல் பேக் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு லாங் போகிறதுக்கான ஒரு ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல். இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா 23,190 23,200 டு ஒரு 23,000 இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 20,500 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த 21st லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12th ஏப்ரல் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. எக்ஸ்பெஷலி 12th ஏப்ரலினுடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். மேபி 12th ஏப்ரல் ஒரு பெரிய கேண்டில் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ பெரிய கேண்டில் அப்படிங்கும் பொழுது மொமெண்டம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன கேண்டில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மிங் டேஸ் மே மந்தில் அந்த ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்குமான ஒரு டேட். ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இதுதான் வந்து 12th மேயினுடைய கேண்டில் அப்படின்னா ஃபர்தராக இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது மே மந்த் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் அப்சைடில் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமாக மே மந்தில் வந்து நமக்கு அப்சைட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 12th மே அப்படிங்கிற டே கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் ஓகே, பட் அது வந்து மொமெண்டம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டண்டான டேட். எதனால் வந்து இதை மல்டிபிள் டைம் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த 12th மே அப்படிங்கிறது மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன் வந்து அதிகமாக வர டேட் வந்து 12th மே. ஸோ பாசிபிள் வந்து அந்த டே ஒரு ஹையாக இருக்கலாம் இல்லை லோவாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 12th மேயினுடைய ஹை அண்ட் லோவை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணி ஒரு டைம் இதுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து அந்த இடங்கள் டச் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு புல் பேக்காக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாசிபிள் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது மண்டே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருக்காங்க பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரூல். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் வராங்களா இதுலேருந்து அப் ட்ரெண்ட் வராங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூவுமே இல்லை. நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 21st கீழே போனாலும் சரி இல்லை 12th மேயினுடைய லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே இன்னுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் புல் ரனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மண்டே நம்ம எதிர்பார்க்குறது மேபி நமக்கு கேப் டவுன் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் அண்ட் அகெயின் 12th மே இம்பார்ட்டண்டான டேட் ஃபார் நிஃப்டி. அந்த டேட்டில் நமக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மொமெண்டம் அப்படி கொடுக்கல ஒரு சின்ன கேண்டில் வராங்க அப்படின்னாலும் அந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் மே மந்த் முழுவதுமே நமக்கு ஒரு டெண்டர் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு டேட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் ரொம்ப ப்ரியராகவே இந்த 23rd ஏப்ரலில் இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட்டு வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பிஃபோராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இடங்கள்
மறுபடியும் நம்ம காட்டுற விஷயம் எதனால் அப்படின்னா, இந்த ஒரு செட்டப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மைண்டில் வந்து கிளியராக ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும் பொழுதும் இல்லை எந்த இண்டெக்ஸ் பார்க்கும் பொழுதும் இது மாதிரியான ஒரு செட்டப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஆல் டைம் ஹையில் இருக்காங்க, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுக்கும் பொழுது மஸ்ட் நம்ம அந்த ஏரியாவில் ரொம்பவே கௌஷனாக இருக்க வேண்டிய ஒரு ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் டைம் வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டூல் பேஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட் வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது வரைக்குமே போனாலும் நமக்கு ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உதாரணமாக மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறமாக இந்த இடங்கள்லாம் மார்க்கெட் டச் ஆகிட்டு மேலே போனாங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், நிஃப்டி 12th மே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியும் நடக்கலாம். ஸோ 12th மே அப்படிங்கிறது அதனுடைய ஹை எண்டோ நீங்கள் மார்க் பண்ணி நிஃப்டி மேபி ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப் சைடில் போகிறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12th மே வில் டிசைட் the trend for coming days அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். டூல் பேஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேஸ்ட் ஆன் த டூல் வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிற ஒரு பிளேஸ். இந்த இடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பிளேஸ் வந்து 52,300 to 51,982 அரௌண்ட் ஒரு 52,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த டைமில் நம்ம சொல்லியிருந்தோம் 56ல் இருக்கும் பொழுதே நம்ம சொல்லியிருந்த விஷயம் இது. மார்க்கெட் எப்போ 53,000ல் இருக்காங்க, 53,595. மேபி நமக்கு 52,000 வரைக்குமே மார்க்கெட்டில் வந்தாலும் இது ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் புல் ரனில் தான் இருக்காங்க. ஷார்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னுமே நமக்கு வரல. இந்த இடங்கள் டச் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க, ப்ரீவியஸ் டேயினுடைய ஹையை உடைத்து நமக்கு க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லோவையும் உடைக்கும் பொழுது இந்த இடங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோவையும் உடைக்கும் பொழுது இந்தந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு கம்மிங் டேஸில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். இதனுடைய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,900 அண்ட் இது வந்து 50,500. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த டூல் இதுபடி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் வந்து டச் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் நமக்கு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா லாங் போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த லெவல்ஸ் இல்லை இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வந்துட்டு மார்க்கெட் புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. 12th மே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. அதனுடைய ஹை அண்ட் லோ வில் டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியுமே நமக்கு அந்த வியூ வந்து பேங்க் நிஃப்டிலும் அப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மண்டேயுடைய வியூ படி நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த டைம் சைக்கிள்னால மட்டுமே நமக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது 50% மொமெண்டம் தான். பட் அந்த மல்டிபிள் டைம் சைக்கிள் டேட்டும் சேர்ந்து வரும் பொழுது பாசிபிள் நமக்கு அந்த டேயில் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ அந்த டே ஒரு சின்னதான ஒரு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹை அண்ட் லோ அதுக்கப்புறமாக அந்த டே ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிஃப்டியில் சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியும் சரி மண்டே நம்ம எதிர்பார்க்கிறது பாசிபிள் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து வார் போயிட்டு இருக்கனால இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூவுமே வேண்டாம். நியூஸ் பேஸ்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டமே நம்மளால் ஒபே பண்ண முடியாமல் ஒன்லி நியூஸ் பேஸ்டாக மட்டுமே நம்ம டேட் எடுத்தோம் அப்படின்னாலும் ஒரு இயர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்மியான டேட்லேயே நமக்கு இருக்கும். பட் மல்டிபிள் டைம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே, நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வார் வரப்போகுது இல்லை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து முன்னாடியே இப்போ இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 23rd நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. 23rd வந்து பேங்க் நிஃப்டி வந்து நான் டவுன் ட்ரெண்டில் தான் இதுக்கப்புறமாக
கொடுக்க போகிறோம். டவுன் ட்ரெண்ட் மட்டும் இல்லை, லாங் போகிறது அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே நமக்கு செட்டப்புமே நம்மளுடைய கேண்டில் செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நியூஸும் சரி இந்த செட்டப்பும் சரி இது ப்ரியராகவே நமக்கு வந்து நம்மளுடைய நம்பர்ஸும் டைமிங் கேண்டிலும் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து எந்த ஒரு வியூவுமே எடுக்க முடியாமல், மார்க்கெட்டில் எந்த ஒரு வியூ அண்ட் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க முடியாமல் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு செட்டப், ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்டம் மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து டவுனில் போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ இருக்கும். இதுக்கப்புறமாக பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டியும் சரி ரொம்ப கிளியராகவே ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்தே லாஸ்ட் மந்த் ஏப்ரல் 21st and 23லேருந்தே சொல்லியிருந்தோம். இது மாதிரியான ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடங்கள் வந்து ஒரு சரியான பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பொசிஷனலாக லாங் போகிறவங்க இல்லை புதிதாக லாங் போகிறவங்க இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் லாங் போகலாம் அப்படிங்கிறத ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த 12th மேக்கு அப்புறமாக நம்ம இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நான் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை லாங் இனிஷியேட் பண்ணுறதுக்கான பிளேஸோ இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் என்னதான் ஒரு மொமெண்டம் வந்து டவுன் சைட் ஒரு அப் சைடில் கொடுத்தாலும் சரி, அந்த டைம் சைக்கிள் படி நமக்கு ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். அதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் போகிறதுக்கோ இல்லை அதனுடைய லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம ஷார்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கோ இனிமேல் நம்ம பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது புல் ரனில் இருக்காங்க. டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மண்டேயினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் வந்து நம்ம டுமாரோ சாட்டர்டே வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அந்த ரேஞ்சையுமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக நமக்கு வந்து இந்தந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டு தேவையான லெவல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை வாட்ச் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். இது நிஃப்டியினுடைய 12th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 12th மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th மே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 12th மே ஆட்டோ செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 12th மே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டி அப்படிங்கிறதுனா 5 மினிட்ஸ் படி நீங்கள் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். டவுன் சைடு வந்து கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த T = N அப்படிங்கிறது, T அப்படின்னா நமக்கு டைமிங் அண்ட் N அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ். இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா டைமிங் கேண்டில் மட்டுமே பார்த்திங்கனாலே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மொமெண்டம், ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை எவ்ரிடே வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. லைவ் மார்க்கெட்டில் கூட அந்த டைமும் நம்ம போஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இது மாதிரியான ஒரு T = N ஏரியா வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. அதுவும் ஒரு சின்ன கேண்டில் வந்தாங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. அந்த மாதிரியான ஒரு T = N செட்டப்பில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாலும் உங்களுடைய கேபிட்டலும் சரி ப்ராஃபிட்டையும் உங்களால் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.